அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக ஆட்சியின் போது டிஆர்பி ராஜா குறித்து ஜெயலலிதா பேசியதாக அதிமுக எம்எல்ஏ தங்கமணி விமர்சனம் செய்திருக்கிறார். இம்மெச்சூர் பாய் என்று உங்களை பற்றி சட்டப்பேரவையில் ஜெயலலிதா கூறினார் என்று தங்கமணி தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மை டியர் யங் பாய் என்றுதான் என்னை ஜெயலலிதா பாராட்டி பேசினார் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அதற்கு பதிலளித்தும் பேசியிருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிஆர்பி ராஜா குறித்து ஜெயலலிதா பேசியது என்ன என்பது குறித்தான விவாதம் சட்டப்பேரவையில் எழுந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, முழு விவரங்கள். வணக்கம். எதிர்க்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக பேசினார். அப்போது தொழில்நுட்பம் சார்பில், அதாவது தமிழகத்துக்கு வர வேண்டிய தொழில் நிறுவனங்கள் மற்ற மாநிலத்துக்கு செல்கின்றன என்று அவர் குற்றச்சாட்டை வைத்தார். இது தொடர்பாக முதலமைச்சர்கள் பதில் கூறும்போது, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்நிய மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாம் தற்போது தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்றும், பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களிலும் நிறுவனங்களை நாங்கள் நிரூபிக்கிறோம் என்றும், பல்வேறு பன்னாட்டு முதலீடுகள் மூலம் தமிழ்நாடு இன்றைய தினம் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தொழில்துறையில் செல்வதாகவும் முதலமைச்சர்கள் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தமிழகத்தினுடைய தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சி குறித்து அடுக்கடுக்காக பேசினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய உறுப்பினர் தங்கமணி அவர்கள் இன்மெச்சூர் பாய் என்று உங்களை பற்றி ஜெயலலிதா அவர்கள் கூறியதாக கூறினார். எனவே இது தொடர்பாக எந்திரிச்சு நின்று பதில் கூறிய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் என்னை பற்றி பேசும் பொழுது மை டியர் யங் பாய் என்றுதான் என்னை கூறினாரே தவிர இன்மெச்சூர் பாய் என்று என்னை குறிப்பிடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஆந்திர மாநிலத்திற்கு இலவசமாக நிலம் கொடுப்பதால் தொழில் நிறுவனங்களும் அங்கு செல்கின்றன என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் நாமும் அப்படி இலவசமாக இடத்தை கொடுக்க முடியுமா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். தமிழகத்துக்கு வர வேண்டிய பல நிறுவனங்கள், முன்னணி நிறுவனங்கள் ஆந்திராவை நோக்கி படையெடுத்து வருவதாக உறுப்பினர் தங்கமணி குற்றச்சாட்டு நிலையில் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் கூறிய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, ஆந்திர மாநிலம் இலவசமாக நிலம் கொடுக்கிறது, அங்கு தொழில் நிறுவனங்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் ஆந்திரா அதிக அளவு தொழில் நிறுவனங்களை உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கு இலவசமாக பல்வேறு இடங்களில், முக்கிய இடங்களில் நிலங்கள் வழங்குகிறது. அப்படி தமிழ்நாட்டில் வழங்க ஏதும் சூழல் இருக்கிறதா எனவும் திருப்பி அவர் கேள்வி கேட்டார். இதனால் சற்று நேரம் சட்டமன்றத்தில் சலசலப்பு ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி பாரி.